அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரிடமும் முகம் சுழித்து பேசாதீர்கள். ஏனென்று சொன்னால், முகம் சுழித்து நாம் பேசுவது என்பது கேட்கக்கூடிய நபருக்கு அது மிக பெரும் கவலையை ஏற்படுத்திவிடும். ஒரு முறை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பழக்கம் என்னவென்று தெரியுமா? அவரிடத்தில் ஏதாவது ஒரு பொருள் வந்தது என்று சொன்னால் சஹாபாக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்துவிட்டு பின்புதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஒரு முறை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு திராட்சை பழம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த திராட்சை பழம் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். இதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நபர் மிகவும் மகிழ்ச்சியுடன் நாம் கொண்டு வந்து கொடுத்ததை நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்பதாக முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சென்று விடுகிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யார் ரசூலல்லாஹ், எப்பொழுதுமே ஏதாவது வந்து விட்டது என்று சொன்னால் எங்களுக்கும் நீங்கள் தந்து விடுவீர்கள், இன்று அனைத்தையுமே நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கின்ற பொழுது சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த திராட்சை பழம் புளிப்பாக இருந்தது, மிகவும் வாயில் வைக்க முடியாத அளவிற்கு புளிப்பு. எனவே தான் உங்களிடத்தில் நான் கொடுத்தால் அந்த நபருக்கு முன்னால் நீங்கள் முகம் சுளித்து விடுவீர்கள், அந்த முகம் சுளிப்பதை பார்த்து அவர்கள் மிகவும் கவலைப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக வேண்டி நானே முழுவதையும் சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். ஆம், நாம் பிற நபர்களிடத்தில் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாம் முகம் சுளிக்காமல் அவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ அல்லாஹு தஆலா நற்கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.